எல்லாம் எந்திரிங்க. நீங்க 4 பேரும் 2 நாளைக்குள்ள ஃபீஸ் கட்டணும். இல்லைன்னா கிளாஸ்க்குள்ள அலோ பண்ண மாட்டோம். சரியா? அப்புறம் உங்க பேரண்ட்ஸை மண்டே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வாங்க. மெர்வின், டேய் எந்திரிடா, மணி ஆயிடுச்சு. பூசை ஆரம்பிச்சிடும்ல. போன வாரம் தானே ஃபாதர் சொன்னாரு பூசைக்கு லேட்டாக வரக்கூடாதுன்னு. அம்மா அம்மா வந்து என்னடா இழுக்கிற? சொல்லுடா. நேற்றே சொல்லணும்னு நினச்சேம்மா, மறந்துட்டேன். ஸ்கூல் ஃபீஸ் கட்டாதவங்களோட பேரண்ட்ஸை மண்டே ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்கம்மா. நீங்களும் வாங்கம்மா, இல்லைன்னா கிளாஸுக்குள்ளே விட மாட்டாங்கம்மா. ஏய், என்னைக்குள்ளடா கட்ட சொல்லியிருக்காங்க? இன்னும் 2 நாளைக்குள்ளே கட்டணுமா? நானும் முயற்சி எடுத்துக்கிட்டே தான்டா இருக்கேன். பணம் தான் கிடைக்கல. கடவுள்கிட்டையும் வேண்டிகிட்டு இருக்கேன். எப்படியும் அடுத்த வாரம் பணம் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். சரி, எதுக்கும் நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வந்து ஹெச்எம் கிட்ட பேசுறேன்டா. இப்ப நீ பூசைக்கு போடா, கடவுள்கிட்ட வேண்டிக்கோண்டா. கடவுள் தான் நம்ம காப்பாற்றணும், அவர் தான் உதவி பண்ணணும். வாங்கம்மா, என்ன வேணும்? ஒண்ணுமில்லப்பா, ஹெச்எம் பார்க்கணும். இருங்கம்மா, கேட்டு சொல்றேன். ஹெச்எம்ஏ ரொம்ப பிஸியாகவும் டென்ஷனாகவும் இருந்தாரு. அம்மா கொஞ்சம் கேட்டு சொல்லுமா. அம்மா உள்ள போங்க, சார் வர சொன்னாரு. வாங்கம்மா, என்ன விஷயம்? சார், நான் மெர்வினோட அம்மா சார். அவனோட ஸ்கூல் ஃபீஸ் விஷயமா தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்க நாளைக்குள்ள ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்கீங்களாம். என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை சார். எப்படியும் 1 வாரத்தில் கட்டிடுறேன் சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். அதெல்லாம் முடியாதுமா. 2 நாள்ல பணத்தை கட்டுங்க, இல்லைன்னா உங்க பையனை வீட்லயே வச்சுக்கோங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல. உங்களை தான் மலை போல நம்பி இருக்கேன் ஆண்டவரே. நான் உங்களை நம்பி இருக்கேன் ஆண்டவரே. ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க ஆண்டவரே. டேய் ஜானு, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? டீச்சர், மெர்வின் இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னு சொல்லி நேற்று ஸ்கூலில் திட்டினாங்க. அவங்க அம்மா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. பாவம் அவங்க அம்மா தனியாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அவனை படிக்க வைக்கிறாங்க. அவங்களால ஃபீஸ் கட்ட முடியல போல டீச்சர். அவனுக்கு உதவி செய்யணும் தான் தோணுது. ஆனால் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே. ஆமாம் டீச்சர், எனக்கும் தெரியும். அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் டீச்சர். அவனுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியாது டீச்சர். ஜானு, நீ நினைக்கிறதாப்பா சரி. உன்கிட்ட பணம் இல்லைனாலும் என்கிட்ட அதை சொல்லணும்னு உனக்கு தோணுச்சு பத்தியா? அதுதான் நீ ஒரு சிறந்த கிறிஸ்தவ பிள்ளைங்கிறதே. கவலையை விடுப்பா, நம்ம ஃபாதரை போய் பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட் ஃபாதர். நம்ம ஜானோட ஃப்ரெண்டுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட ஹெல்ப் கேட்குறான். உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா ஃபாதர்? டீச்சர், நம்ம பங்குல தான் வின்சென்ட் போல் சபையில் கல்வி உதவித்தொகை கொடுத்தாங்களே, ஏன் இந்த பையன் வாங்கலையா? அவங்களும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. வாங்க, எதுக்கும் கேட்டு பார்ப்போம். வாங்கம்மா. சார், என்ன மன்னிச்சிருங்க சார். நீங்க சொன்ன மாதிரி என்னால 2 நாள்ல பணம் கட்ட முடியல சார். அதுக்காக என் பையனை ஸ்கூலை விட்டு அனுப்பிடாதீங்க சார். நான் எப்படியும் பணத்தை கட்டிடுறேன் சார். அம்மா, உங்க பையன் பேரு மெர்வின் தானே? அவனுக்கு தான் பணம் கட்டியாச்சே. என்னது, பணம் கட்டியாச்சா? நான் கட்டலையே. யார் சார் கட்டினது? எனக்கு தெரியாதுமா, யார் கட்டினாங்கன்னு தெரியல. நீங்க நம்பின கடவுள் தான் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பார் நான் நினைக்கிறேன். நீங்க சந்தோஷமா போங்க. யார் கட்டியிருப்பா?
யாரா இருக்கும்? யார் தான் கட்டியிருப்பாங்களோ? ஏழை தாயின் எல்லையில்லா நம்பிக்கை, மறைக்கல்வி தோழனின் மறை நம்பிக்கை, மறைக்கல்வி ஆசிரியரின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இதுவே கத்தோலிக்க திரு அவையின் ஆழமான இறை நம்பிக்கை.